வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த கதையில் எப்படி என் வருங்கால மருமகளை சம்பவம் செய்தேன் என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் உங்கள் மணி. வயது 48. திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. மூத்தவன் லண்டனில் அவன் மனைவியுடன் இருக்கிறான். இளையவன் தூத்துக்குடியில் வேலை செய்கிறான். என் மனைவி காலமாகி 10 வருடம் ஆகிறது. நான் தூத்துக்குடியில்தான் இருக்கிறேன். எங்கள் இருவருக்கும் ஹோட்டல் சாப்பாடுதான். ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிட்டு நாக்கு வெறுத்துவிட்டது. ஆனாலும் வீட்டில் சும்மாதான் இருந்தாலும் சிறுவயது முதல் செய்து வந்த உடற்பயிற்சியை இன்னும் தொடர்ந்து கொண்டு உடம்பை மிக உறுதியாகவும் வைத்திருந்தேன். என்னையும் என் மூத்த மகனையும் பார்ப்பவர்கள் என்னை அவனது தம்பி என்றுதான் சொல்வார்கள். வருடத்தில் 1 வாரம் மட்டும் குடும்பத்துடன் தங்கிவிட்டு போவான். எனக்கும் என் இளைய மகனுக்கும் இந்த ஹோட்டல் சாப்பாடுதான். அதனால் பல தடவை என் மகனிடம் திருமணம் செய்யச் சொன்னேன். ஆனால் அவனோ பழைய அவனது காதலியை நினைத்து திருமணத்தை வெறுத்து அந்த பேச்சு எடுத்தாலே அதை தட்டிக் கழித்து வந்தான். ஒரு நாள் திருமண விஷயமாக நான் அவனுடன் சண்டையே போட்டுவிட்டேன். அதற்கடுத்து வந்த 2 தினங்களும் எங்கள் சண்டை நீடித்தது. நான் ஒரு நாளைக்கு டீ கடைக்கு சென்றேன். அங்கே என் பழைய நண்பனை சந்தித்தேன். மச்சான், நான் இன்னும் வீட்டு சாப்பாடு சாப்பிடவே இல்லை. அதனால் என் வீட்டிலிருந்து தினமும் உணவு சமைக்க ஒரு வேலைக்காரி வேண்டுமென்று அவனிடம் கூறினேன். அவனும் 30 வயதுடைய வேலைக்காரி அம்சவல்லி என் வீட்டுக்கு சமையல் வேலை செய்வதற்காக கொண்டு வந்தான். வேலைக்காரி பார்ப்பதற்கு சினிமா நடிகை நமீதா போல் இருப்பாள். வந்து கொஞ்ச நாளிலேயே அனைவரிடமும் மரியாதையுடன் பழகினாள். அவள் வீட்டுக்குள் வந்தவுடன், "என்ன முதலாளி, கிச்சன் ரொம்ப நாட்களா பயன்படுத்தவில்லையா? பாத்திரம் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்கு" என்று சொன்னாள். "ஆமாம் அம்சவல்லி, ரொம்ப நாட்களாக இல்ல, ரொம்ப வருஷமா கிச்சனில் சமைக்காமல் பயன்படுத்தவில்லை. என் வீட்டுக்காரி இருக்கும்போது பயன்படுத்தியது. அவள் இறந்த பிறகு சும்மாதான் கிடக்கு. என் மனைவி என்னோடு இருக்கும்போது நானும் அவளும் தினமும் சமைத்து சாப்பிடுவோம். அவள் போன பிறகு எனக்கு சமைக்க ஆள் யாரும் இல்லாததால கடையில் வாங்கி சாப்பிடுகிறேன். நான் அவளிடம் 10 வருடம் ஆகிறது இந்த கிச்சனில் யாருமே சமைக்கவில்லை. அதற்கு, "என்ன முதலாளி, நான் வந்துவிட்டேன் அல்ல, இனி சமையல் செய்து தினமும் உங்களுக்கு ராஜ விருந்து தருகிறேன்" என்று சொன்னாள். அதேபோல் நன்றாக சமைத்து எங்களுக்கு உணவு தந்தாள். நான் வேலைக்காரி அம்சவல்லியிடம் என் மனைவி விட, "நே, நன்றாக சமைக்கிறாய்" என்று பாராட்டினேன். அவளும் "நன்றி முதலாளி" என்று கூறினாள். 2 மாதத்திற்கு பிறகு அவங்க அம்மாக்கு உடம்பு நிலை சரியில்லை என்று ஊருக்கு சென்று விட்டாள். என் மகனும் எந்த பெண்ணை பார்த்தாலும் சரி, திருமணம் செய்யத் தயார் என்று சொல்லிவிட்டான். நானும் என் மகனுக்கு பக்கத்து ஊரில்தான் நம் தங்கை 1க்கு 2ஆக பெண்ணை பெற்று வைத்திருக்கிறாளே, அதில் இளையவள் நந்தினி படிப்பு முடித்து திருமணத்துக்காக காத்திருக்கிறாளே என்று என் தங்கை வீட்டுக்குச் சென்றேன். நான் போன நேரம் வீட்டில் யாருமே இல்லை. கதவு பூட்டியிருந்தது. அக்கம்பக்கம் பார்த்தேன். யாருமே இல்லை. எல்லோரும் எங்கே என்ற நினைப்பில் கதவை இலேசாகத் தள்ளினேன். திறந்து கொண்டது. உள்ளே "நந்தினி, நந்தினி" எனக் கூறிக்கொண்டு வீட்டுக்குள் சென்றேன். எந்த பதிலும் இல்லை. எனக்கு ஆச்சரியம். கதவை பூட்டாமல் எங்கே போய்விட்டார்கள்? வீட்டின் பின்புறம் போனேன். பின்புறம் பழைய அறையொன்று உள்ளது. அங்குதான் என் வருங்கால மருமகள் நந்தினியை பார்த்தேன். என்னைப் பார்த்தவள், "மாமா, எப்ப மாமா வந்தீங்க? வரப்போறதா ஃபோன் கூட பண்ணலியே" என்றாள். நானும் "நான் வந்து 1/2 மணி ஆயிடுச்சு. எங்கம்மா, அப்பா, அம்மா யாரையும் காணோம். நீ மட்டும் தனியா இருக்க. பாட்டி எங்கே?" என அவளிடம் கேட்டேன். நந்தினியும் என்னை பார்த்து, "அப்பாவும் அம்மாவும் என் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர் வீடு போய் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு வர காலையிலேயே போயிட்டாங்க. பாட்டி பக்கத்து வீட்டு ராக்காய்க்கு பிரசவம் துணைக்கு யாருமே இல்லன்னு 2 மணி நேரம் முன்னாடிதான் ஆஸ்பத்திரி போனா" என சொன்னாள். "மாமா?" "ஆமா. காப்பி, மோர் ஏதாவது கொண்டு வரவா மாமா?" எனக் கேட்டாள். நான் குடிக்க மோர் கொண்டு வர சொன்னேன். அவளும் ஒரு டம்ளரில் மோர் கொண்டு வந்து கொடுத்தாள். "என் இளைய மகனே, உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க இருவருக்கும் திருமணத்தைப் பற்றிதான் பேச வந்தேன்" என்று கூறினேன். நந்தினி என் மகன் கார்த்திக் ஒன்றாக கல்லூரியில் படித்தார்கள். அதனால் இருவருக்கும் ஒருவரை நன்றாக தெரியும். "உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, நான் திருமணத்தைப் பற்றிய அப்பாவும் உன்னிடம் பேசுகிறேன்" என்று கூறினேன்.
அவளும், எனக்கு கார்த்திகை பிடிச்சிருக்கு, திருமணத்துக்கு சம்பந்தம் என்று கூறினாள். இளைய மகன் கார்த்திக் நந்தினி திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தான். திருமணம் எளிமையாக நடந்தது. என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. திருமணத்திற்கு பிறகு நந்தினி எங்கள் வீட்டுக்கே வந்தாள். ஒரு வாரத்தில் அந்த வீடு நம்ம வீட்டாயில்ல, ஒரு கோவிலா மாதிரி அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியது. நான் எப்போது பார்த்தாலும் அவள் பாசமா அக்கறையா இருந்தாள். கார்த்திக் வேலைக்காக சிங்கப்பூர் போக வேண்டிய நிலை. நந்தினி ஒரே வீட்டில் என்னுடன் இருக்க ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் அவளுக்கு தயக்கமாக இருந்தாலும் அவள் பசுமையான செயல்கள் என் மனதை வருடின. நாங்கள் இருவரும் சமையலறையிலோ தோட்டத்திலோ பழைய புகைப்படங்களை பார்த்தபோதோ பேசிக்கொண்டு நேரத்தை கழிப்போம். நாங்கள் பகிர்ந்ததை ஒரு மகன் மாமனார் உறவா, இல்லையெனில் ஒரு பழகும் நண்பர்களா என்றே சொல்ல முடியாது. தனிமையில் இருந்த என் வாழ்க்கைக்கு ஒரு பசுமை வந்து சேர்ந்தது. ஆனால் அந்த உறவு ஒரு வரம்பிற்குள்தான். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம். அந்த நெருக்கம், பாசத்தோடு நிரம்பிய உறவு. கார்த்திக் சென்ற பிறகு நந்தினியும் நானும் எங்கள் நாளை எளிமையாக, அமைதியாக கழித்தோம். இரவில் சாமி பூஜைக்குப் பிறகு தோட்டத்தில் நந்தினி காப்பி கொண்டு வந்தாள். அப்போதுதான் அவளிடம் கேட்டேன், மாமா, நான் இங்கே வருகிறதற்குள் பயந்தே இருந்தேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கை நிம்மதியாகிறது. அதற்கு காரணம் நீங்கதான். அந்த வார்த்தை என் உள்ளத்தை நெகிழச் செய்தது. அவளும் தனிமைதான், நானும் அதே போன்று. இருவருமே பாசம் தேடியவர்கள். ஒரே வீட்டில், ஒரே நிலையிலும் நெஞ்சங்களை அடக்கிக் கொண்டிருப்பவர்கள். அடுத்த நாள் கார்த்திக்கின் வீடியோ கால் வந்தது. அப்பா, நந்தினி எப்படி இருக்காங்க? நான் சிரித்துக்கொண்டு சொன்னேன். அவ பாக்கிறது எனக்கு மட்டுமல்ல, கார்த்தி, இந்த வீட்டுக்கே ஒரு பசுமை கொண்டு வந்திருக்கா. அவன் சிரித்தான். அவன் நம்பிக்கை நந்தினியிடம் இருந்தது. அது எனக்கு நிம்மதியை கொடுத்தது. அந்த நாள் இரவு நந்தினி வீட்டின் சுவற்றில் என் மனைவியின் புகைப்படத்தை சுத்தமாக துடைத்துக் கொண்டிருந்தாள். என் கண்களில் நீர் திரிந்தது. அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு உண்மை தெளிவாயிற்று. நீ யாருக்காக வந்திருந்தாலும் இன்று நீ எங்கள் வீட்டுக்கான ஒரு பாசமான அம்மாவின் நிழல். கார்த்திக் வீட்டுக்கு வந்த பிறகு 3 வாரங்கள் ஆனது. வீட்டில் மீண்டும் சத்தம், சிரிப்பு, ஆரவாரம். நந்தினி வேறுவிதமான ஒரு பொலிவோடு இருந்தாள். என் மனதில் ஒரு அமைதி இருந்தது. அவள் தனிமையில் அல்ல, இப்போது தனியாக இல்லை. அன்று மாலை கார்த்திக் என்னிடம் பேச விரும்புவதாக கூறினான். நாங்கள் தோட்டத்தில் அமர்ந்திருந்தோம். அவன் நேராகச் சொன்னான், அப்பா, நான் சிங்கப்பூர்ல என் வேலை விட்டு வந்துட்டேன். நானும் சரி, நீ வேலை விட்டது வந்தது நல்லதுதான். நீ வீட்டிலேயே இரு, நீ இங்கேயே ஒரு நல்ல வேலை பார்க்கலாம் என்று என் மகனிடம் கூறினேன். நீ வந்தது மட்டும் போதாது கார்த்தி, சீக்கிரமா எனக்கு பேரப்பிள்ளை பெற்றுக்கொடு, மகிழ்ச்சியுடன் கூறினேன். இந்த வீட்டுக்கு அதுதான் சரியான வழி. அந்த நாள் இரவு நாங்கள் மூவரும் நந்தினி தயார் செய்த சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். ஒரு மருமகள், ஒரு மகன், ஒரு பாசமுள்ள தந்தை, மூவரும் ஒரு சந்தோஷமாக பயணித்தோம்.